ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. சிவாய் நம. ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, என் அன்பு நேயர்களே, பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த பிப்ரவரி மாசத்தை பொறுத்தவரையிலே முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலையில அவர் இருக்கார். அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. நவகிரகங்கள்ல சுபத்துவம் பெற்ற கிரகம், ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். அனுகிரகம் செய்யக்கூடிய, அல்லது ராத்திரி 12 மணிக்கு ஆனாலும் சரிதான், கர்த்தால 3 மணிக்கு ஆனாலும் சரிதான், எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் திருவருளை மட்டுமே தரக்கூடிய அந்த குரு பகவான் நல்ல முறையில இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார். இது ஒரு ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம். அதே போல இந்த மாசத்துல செவ்வாய் பகவான், காலப்புருஷனுக்கு 1ஆம் அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். மகரத்துல அமைந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். இதுவும் ஒரு சிறப்பான விஷயம். பொதுவாகவே மேஷராசி, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயம். அதே போல யாருடைய ஜாதகத்துல எல்லாம் இந்த செவ்வாய் பகவான் உச்சமா இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான சமயமாக இது அமையும். ஒருத்தருடைய ஜாதகத்துல செவ்வாய் ரொம்ப உச்சமா இருக்காரு, அப்ப இது இந்த 45 நாளுக்கு வரக்கூடிய ஒரு 1.5 மாசம் உங்களுக்கு ரொம்ப பொற்காலமாக அமையும். அதே போல யாருடைய ஜாதகத்திலாம் செவ்வாய் நீச்சமா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு 50% நன்மைகள் நடைபெறும். சோ செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். மற்ற எல்லா கிரகங்களும் வழக்கம் போல மீனத்துல ராகு பகவான், கன்னியிலே கேது பகவான், கும்பத்துல சனி பகவான் என்று, மகரத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். ஃபர்ஸ்ட் ஒரு 14 நாட்கள், மாசம் பிறந்த உடனே பிப்ரவரி 15ஆம் தேதியிலிருந்து அவர் கும்பத்துக்கு போயிடுவார். அப்ப இந்த கிரக அமைப்புகளை பார்ப்போமே ஆனால், குரு சனி தொடர்பு, சனி பகவான் 3வது பார்வையாக குருவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள, அதே போல செவ்வாய் பகவானும் குருவோடு சந்திக்கிறார். ஏன்னா மகரத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கு 4வது பார்வை, குருவுடைய பார்வை கிடைக்கும். அப்ப இந்த கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம இந்த பிப்ரவரி மாசத்துக்கான பலன்களை காண்போம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாதம். ஏன்னா தனுசு ராசி என்பவர்கள் எல்லாம் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி. எனக்கு தெரிஞ்சே ஒரு 50% தனுசு ராசி என்பவர்கள் நினைச்சதெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவங்களுடைய போராட்டங்கள், அவங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கு. நமக்கு தெரிஞ்சு ஒரு தனுசு ராசி என்பர், ஒரு கிளைண்ட் ரொம்ப க்ளோஸா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் ரீஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க என்ன ஒரு லிமிட்டா ஒரு சேல்ஸ் எதிர்பார்க்கறாங்க. பட் அது அந்த மாதிரி 2 மடங்கு 3 மடங்கு சேல்ஸ். அவங்களுக்கு ஒரு நல்ல நாள், அதை எப்ப பூஜை பண்ணணும், எப்ப அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், எந்த நாள்ல ஸ்டார்ட் பண்ணணும், எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தனுசு ராசி என்பர்களே, இது உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகி நடக்குது. அதுல 50% தனுசு ராசி அன்பர்கள் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாருக்கெல்லாம் ஜாதக அமைப்பு சரியில்லையோ, யாருக்கெல்லாம் ஜாதக அமைப்பு சரியில்லையோ, ஒரு தசாபுத்தி சரியில்லையோ, அசுபருடைய தனுசு ராசியாக இருந்தாலும் தனுசு லக்னமாக இருந்தாலும் ஒரு புதன் தசை நடக்குது, 7-10 கூடிய புதன் கெட்ட அசுபராய்வர். அதே போல உங்களுக்கு சனி பகவான் 2-3 கூடியவர் அசுபராயிடுவார். அதே போல சந்திர தசனுக்கு 8 கூடியவர், அதுவும் உங்களுக்கு அசுபராயிடுவார். அப்போ இந்த மாதிரி அசுபருடைய தசாபுத்தி நடக்குது, கொஞ்சம் சேஞ்ச் ஓவரா இருக்கு அப்படின்னாக்கா, அந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு 50% தனுசு ராசி அன்பர்கள் மட்டும் அந்த கஷ்டத்தை விளக்குவதற்கான வழி தெரியாமல் கஷ்டப்படுகிறார்கள். அவங்களும் ஜெயிக்கலாம். அப்ப 50% தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு, நல்ல முறையில இருக்கு. எதுவுமே செய்யாம அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எல்லாம் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இன்னொரு பக்கம் 50% தனுசு ராசி அன்பர்கள்
தேவையில்லாத பண கஷ்டங்கள்ல தேவையில்லாத சிக்கல்ல போய் மாட்டிக்கிறாங்க. அப்ப அவர்களும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது. நீங்களும் ஜெயிக்கலாம் தனுசு ராசி அன்பர்களே. இதுதான் இந்த மாசம். இது உங்களுக்கான மாசம். நீங்க ஜெயிக்கக்கூடிய மாசம். இன்னும் சொல்ல போனா தனுசு ராசி அன்பர்களே, 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், நீங்க எப்படி சாமி சொல்றீங்க நாங்க ஜெயிப்போம்? ஏன்னா தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரை ரொம்ப எஜுகேட்டடா இருப்பாங்க, குவாலிஃபைடா இருப்பாங்க, ஐஃபையா இருப்பாங்க, பிரில்லியண்டா இருப்பாங்க, சொசைட்டில ஒரு நல்ல ஒரு ஹையர் லெவல்ல இருப்பாங்க, நல்ல ரேங்க்ல இருப்பாங்க. அவங்க எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஆபீஸா இருந்தா கூட அந்த இடத்துல அவங்க 4 பேர் மதிக்கிற மாதிரி நடந்துப்பாங்க. அரசியல் இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப உயர்ந்த நிலையில இருப்பாங்க. சினிமா துறையில இருந்தா அதுலயும் அவங்க ரொம்ப சிறப்பு மிக்கவர்களாக இருப்பாங்க. குடும்பத்துல இருந்தா அவங்க ஒரு பெரியவங்களா இருப்பாங்க, வயசுச்சனவங்களா இருப்பாங்க. அவங்கள கேட்டுதான் எல்லாமே செய்வாங்க. அப்ப தனுசு ராசி என்பவர்களே, இயற்கையாகவே மதிப்பும் மரியாதையும் உங்களை தேடி வரும். இயற்கையாகவே மதிப்பும் மரியாதையும் உங்களை தேடி வரும். அந்த அளவுக்கு காலமும் நேரமும் சிறப்பாக உள்ளது. அப்ப தனுசு ராசி என்பவர்களே, அந்த மாதிரி மதிப்பு மரியாதையோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு காலம் நேரம் கடுமையா இதேனும் செய்யுமே ஆனால் கவலை வேண்டாம். அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வழிமுறைகள் உள்ளன. ஆலய வழிபாடுகள், எவ்வளவு வழிபாடுகள், ஆலய வழிபாடுகள் இருக்கு, பரிகாரங்கள் இருக்கு, அபிஷேகம் இருக்கு. அப்ப எதை செய்தால் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற சூக்ஷ்மத்தை தெரிந்து செய்வீர்களே ஆனால் உங்க கஷ்டம் எதுவானாலும் நிச்சயமா அது விலகும். எனக்கு தெரிஞ்ச தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பசங்க சொல்ற பேச்சு கேட்கல, மெயினா பொம்பளை பசங்க சொல்ற பேச்சு கேட்கல, வீட்டுக்கு இடங்கள ஒரு வசியம், பிளாக் மேஜிக் அந்த மாதிரி கொஞ்சம் கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. அப்போ அவங்கள நல்வழிப்படுத்தி திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும். இதுதான் வாராகி கிட்ட வந்த உத்தரவு. அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை அம்பாளுடைய கருணையினாலே, அன்னை வாராகியுடைய கருணையினால நிச்சயமா வின் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். அது குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரிதான், உறவு முறைகள், கணவன் மனைவி அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகள் அல்லது காதல் திருமணங்கள் இதனால வரக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிதான், பிரிவுகளாக இருந்தாலும் சரிதான், அல்லது அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, சித்தப்பா பெரியப்பா பசங்க அதனால வரக்கூடிய பிரிவுகள், அல்லது அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கிகள் அவங்கள்ட்ட வரக்கூடிய பிரிவுகள் அதனால வரக்கூடிய பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள், மெயினா இடப்பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய மாசமாக இந்த மாதம் அமைகிறது. சொத்து பிரச்சனை இருக்கா, கவலையே படாதீங்க. உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கான ஒரு வழிபாடுகளை நீங்க செய்வீர்களேயானால், ஆலய வழிபாடுகளை செய்வீர்களேயானால் நிச்சயமா உங்க பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும், நீங்க ஜெயிப்பீங்க தனுசு ராசி என்பர்களே. அதே போல மெயினா இந்த பிப்ரவரி மாசத்தை பொறுத்தவரையில தனுசு ராசிக்கு உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசிக்கும் செவ்வாய் 2 இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் திரிகோண தொடர்பு, 1-5-9 தொடர்பு. 5ஆம் அதிபதி 9வது வீட்டை பார்க்கிறார். 5ஆம் அதிபதி 9வது வீட்டை பார்க்கிறார். எங்க இருந்து பார்க்கிறாருங்க? தனஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார், குடும்பஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார், வாக்குஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார். அப்ப தனம், வாக்கு, குடும்பம் என்று சொல்லக்கூடிய 3 ஸ்தானங்களில் இருந்தும் அந்த செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். உத்தியோகம் சிறப்பானதா இருக்கும். உங்களை யாராவது உங்க வேலை செய்யற இடத்துல உங்களை பத்தி எதுவும் தவறாக சொல்வார்களே ஆனால் சொன்னவன் காலி ஆயிடுவான். உங்க மேல யாராவது அவதூறு சொல்வார்களே ஆனால் அந்த அவதூறு சொன்னவங்க பொடி பொடி ஆயிடுவாங்க. அவங்களுடைய வேஷங்கள் கலைந்து விடும். உங்களை எதிர்த்து யாரும் நிக்க முடியாது. தனுசு ராசி அன்பர்களை இந்த பிப்ரவரி மாசம் உங்களுக்கு எதிரிகளே கிடையாது. நிறைய போராடுவீங்க, ஆனா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. உங்க ஃபேமிலியில கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்.
அதெல்லாம் நீங்க வின் பண்ணக்கூடிய ஒரு கலகம் பிறந்தாதான் நன்மை பிறக்கும். எந்த ஒரு பிரச்சனைக்குமேவும் ஒரு கலகம் பிறந்தாதான் நன்மை பிறக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசு ராசினியர்களை இது ஜெயிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. வேலை வாய்ப்புகள் சிறப்பா இருக்கும், வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வெளிநாட்டு உத்தியோகங்கள் கிடைக்கும், வேலையை மிஸ் பண்ணிருக்கிறவங்களுக்கு புதிய ஜாப் கிடைக்கும், அதே போல பிசினஸ்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்க ஒரு பார்ட்னர்ஷிப் கூட ப்ராப்ளம் இருக்கு, அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இடம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்ய, கமிஷன் பிசினஸ் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்யக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட இந்த மாதம் சிறப்பான மாசமாக அமைகிறது. காமனா ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க எந்த பிசினஸ் பண்றவங்களாக இருந்தாலும் சரிதான், அல்லது ஒரு ஜாப் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்கா, கவலையே படாதீங்க. ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து அதுக்குரிய வழிபாடுகள், இந்த கடன் சுமை எப்ப தீரும், தீருமா தீராத, அது அடையக்கூடிய காலங்கள் என்ன, இதெல்லாம் அக்யூரேட்டா நம்ம அதை கண்டுபிடிச்சு அதற்குரிய ஆலய வழிபாடுகள் செய்வீர்களே, ஆனால் நிச்சயமா நீங்க வெற்றி பெறலாம் தனுசு ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா தேவையில்லாத மனக்குழப்பம், தேவையில்லாத மன பயம், சம்பந்தமே இல்லாம மனசு ஒரு பயமா இருக்கு சாமி, சம்பந்தமே இல்லாம ஒரு மனசு குழப்பமாவே இருக்கு சாமி. நீங்க நல்லா கவனிக்கணும், அந்த கால நேரத்தை, டைமை நீங்க கவனிக்கணும். இந்த டைம் எப்படி இருக்குன்னு நீங்க கவனிக்கணும், எத்தனை நிமிஷமா இருக்கு. அப்போ தேவையில்லாத மன பயம், தேவையில்லாத மனக்குழப்பம் இருக்குமே, ஆனால் தனுசு ராசி என்பதில் அதெல்லாம் கால நேரம் தான் காரணம். அந்த கால நேரத்தை வெல்வதற்கு உங்க ஜாதகத்துல இடம் இருக்கான்னு பார்க்கணும். ஏன் அந்த, அதாவது நடக்காத ஒரு விஷயத்துக்கு மனசு பயந்துகிட்டே இருக்கும், நடக்காத ஒரு விஷயத்துக்கு மனசு பயந்துகிட்டே இருக்கும். அப்ப அது ஏன் அந்த மனக்குழப்பம் வருதுன்னா, அது சனிச்சந்திரன் சேர்க்கை, அதெல்லாம் ஜாதகத்துல இருக்கும், காரணம் இல்லாம இருக்காது. அப்ப 3ல் இருக்கக்கூடிய சனி பகவான் சந்திரனுக்கு 8ஆக அமைந்திருக்கிறார், உங்க 8ஆம் பாவத்துக்கு தொடர்பு ஏற்படுது. அப்ப தனுசு ராசி என்பர்களே, தேவையில்லாத மனபயம், மனக்குழப்பம் இருக்குமே, ஆனால் உடல் ரீதியாகவோ ஆரோக்கியமாகவோ இந்த மனக்குழப்பம், மன பயம் இருக்குமே, ஆனால் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள். அதெல்லாம் கவலையே படாதீங்க, அதெல்லாம் சரி பண்ண முடியும். தீராத மனக்குழப்பம், தீராத ஹெல்த் இஷ்யூஸ், ஆரோக்கிய குறைவுகள், திரும்ப திரும்ப அது போறோம் ஆனா உடம்பு சரியாக மாட்டேங்குது. அப்ப அந்த மாதிரி ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே, ஆனால் அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். சோ எப்படி பார்த்தாலும் நிறைய விஷயங்கள் நம்ம தனுசு ராசிக்கு சொல்லிக்கிட்டே போகலாம், இன்னும் நிறைய டைம் எடுத்துக்கலாம். இருந்தாலுமே கூட ஸ்பெசிபிக்கா உங்களுடைய கொஸ்டின் என்ன, உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் தனுசு ராசிக்கு ஜெயிக்கக்கூடிய மாதமாக, ஒரு வின் பண்ணக்கூடிய மாதமாக, அதுவும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னாக்கா ராசிக்கு 5 உச்சம் பெற்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. தனுசு ராசிக்கு நல்லதே நடக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.